சத்தியமா தரேன். சத்தியமா? சத்தியமா தரா? தரேன்டா. சத்தியம்டா. டேய் அது ஏதோ நாம் தவறி வந்ததுடா. சத்தியமா தரேன் சொல்லுங்க. டேய் சத்தியமா தரேன்டா. இன்று ஒரு நாள் நான் பிழைக்கு ஒரு வழி சொல்லிவிட்டால் ஆமா என் தாயாதி பாண்டவருக்கு தரம் 28 ராஜ்யம் அந்த கம்நாட்டி பசங்களுக்கு தரனால உனக்கு தரண்டா. பேர் பேசி நாட்டுதா? நானா? பிழைக்கடை வாயிலை கட்டிக்காக ஒரு கட்டிக்கார பையன் நான் உயிர் பிழைக்க ஒரு வழி செய்தால் டேய் இந்த இறந்து பையனுக்கு வாழ்வு அந்த மாதிரி உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். உயிரை காப்பாத்துப்பா. இன்று ஒரு நாள் இப்ப நான் உயிரை காப்பாத்திடுறேன். ஆகட்டும் ஐயா. பேர் பாதி நாடு எழுதினா எழுதிருந்தா சர்வாயிரு மணிகாரி எல்லாரும் கூப்பிட்டு வைப்பேன். என்னடா ராஜா நானே சொல்றேன். மணிகாரி எல்லாரும் கூப்பிட்டுவா. போது பேர் பாதி நாடு எனக்கு கொடுத்துடணும். சரிங்களா? மகாராஜா உட்காரு. பேர் பாதி நாடு நான் சொல்றேன். உட்காரு. நீ நில்லு. நீ உயிர் போயிட்டு நான் வெயிட் தெரியப்பா. 6 வேலை ஐயா அவர்களே. அல்பனுக்கு வாய் வந்தா அர்த்தராத்திரில போட முடியுமா? இதெல்லாம் என் போராட அவனுடைய துராதர்சம் தான் சொல்றான். 6 வேலை ஐயா அவர்களே. 6 வேலையா அவர்களே. அப்படி எல்லாரும் கேக்குறமே சொல்லு. 6 வேலை ஐயா அவர்களே. சொல்றியா இல்லையாப்பா? டைம் ஆகுது. போய் கொஞ்சம் சாப்பிட்டு வரேன். 6 வேலையா அவர்களே. நடிகர் திலகம் நடிகர் திலகம் கேட்டுங்க நான் சொல்ல மாட்டேமா? சொல்றவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஐயா இத வாங்க சொல்றீங்க. பேசி பாக்குறேன். நான் இல்லாத போட்டால நானு. எவ்வளவு சொத்துக்கார நானு. ஐயா 6 வேலை ஐயா அவர்களே. 6 வேலையா அவர்களே. இன்று ஒரு நாள் நான் பிழைக்க வழி தேடி விட்டான். நான் பிழைக்க வழி தேடி விட்டால் பேர் பாதி நாடு உனக்கு நான் எழுதுறேன். சத்தியம் கோயந்து குட்டி மேல சத்தியம். கோயந்து குட்டி மேல சத்தியம். தெருவா போற 10 பேர் மேல சத்தியம். உக்காந்து ஒரு 10 பேர் மேல சத்தியம். சத்தியம் உக்காந்து ஒரு 10 பேர் மேல சத்தியம். சத்தியடா. சரியா? தரண்டா. வா. காத புடி. காத புடி. சரி. காத புடியா? ஏய் எடு. கை கட்டு. உன் கை கட்டு. கை கட்டியா காலை சேர வை. எல்லாம் அகல வைக்க கூட சேர வைக்கணும். கையை விடு. இப்ப நான் யாரு? ராஜா. உனக்கு வாத்தியார் மாரி. வாத்தியார் குரு. குரு ஆசான். ஆமா ஆசான். ஆமா ஐயா. நான் சொல்றது அப்படியே செய்யணும். சொல்லையா. மேல பார். கீழே பார். மேல பார். சாரி. அது எனக்கு நினைவில்லாமல் போய்விட்டது. இப்பொழுது 5 நதிகளும் ஒன்று சேர விடும் சம்பரமஞ்ச நதி கரையிலமாக இறங்கி அதிலேயும் என்னுடைய முறிந்த ஆயுதங்களும் இறந்த படைகளும் உயிர் பெற்று வருவோம். அதன் பிறகு சபலையாம் அந்த பாண்டவர்களை நான் கொன்று வென்று இந்த புவியை நான் வருவானே. சொன்னது யாரு? ஐயா நீங்க தான் ஐயா. நான் தானே சொன்னேன். ஆமா. இப்ப பேர் பாதி நாட்டை எழுது. யாருக்கு ஐயா? எனக்கு. யார் சொன்னது? நீதான். டேய் வருப்பாரிங்க. ஏய் உனக்கு நான் கொடுக்கறேன்னா சொல்லுவாரு. நானா கொடுக்கறேன்னா? ஏய்
தேவியா அப்ப இல்லையா? பாண்டவர் யாரா? எங்க சித்தப்பா பசங்க பங்காளி. அந்த தேவடியா பசங்களுக்கே நான் நாட்டு தர மறுக்கிறேன்டானாக்கா நீ அம்மா பையன்டா நீ. நான் உனக்கு போய் நான் கொடுக்கறதா நாடு? டேய் அங்க மிருதங்காரன் சொன்னா வெறு போறீங்க. என்ன சொல்றியா? ஒரு 80 ஆகற சொத்துக்காரன சொன்ன பாரு. இதுல நீ தப்பா நினைக்காத, இதெல்லாம் சமத்துவமா வர்றது அது. அதனால இது நீ தவறா நினைக்காத. என்ன நாடு இருக்குதா இல்லையா? இப்ப என்ன சத்தியம் பண்ண என்ன ஆச்சுன்னு கேக்குது. சத்தியம் என்ன ஆச்சு? எனக்கு சத்தியன்றதே சக்க. அப்ப இல்லையா? கிடையாது. ஆதலால் எனக்கு அந்த மிருக செஞ்சு மந்திரம் பலம் எனக்கு இருக்கின்றது. இப்பொழுதே செல்லுகிறேன். சம்பிரமஞ்ச நதிக்கரை சிவந்த மடு கரையிலே சென்று இறங்கி உச்சாரம் செய்கிறேன். இங்க ஒரு ஆலோசனை போ. போ. இப்படியே போனா பீமா வருவாரா வர மாட்டாரா? இந்த தண்ணில தான் பீமங்கறாருன்னு உன்னை பிடிப்பாரு. ஐயா அடிப்பாரு. ஐயா குருவே. ஏய் குருவாவா? ஐயா குருவே. குரு வேலையா அவர்களே. இப்ப வருதா மிருதங்காரமான சத்தி அந்த மகாராஜா அவனால சத்தி பண்ணு. சரி அவன் தலையில மயிர் தெரியாதா? டேய் மயிர் சத்தி பண்ண முடியாதா? அவன் மயிர் கட்டி வச்சிருவான். மயிர வட்டாரா. ஐயா நாழிகை கடக்கிறது வந்து விடுவான் பீமன். பீமன் என்று சொன்னாலே அவன் பேரை கேட்டாலே என் உடல் நடுங்கிறது. வேறுபாதி நாடு. ஆமா நான் யாரு? நீ காவல்காரன். ஏய் வேறுபாதி நாட்டுக்கு சொந்தக்கார ராஜா. என்ன மாதிரி ஒரு ராஜா நீ. நீ ஒரு ராஜா நான் ஒரு ராஜா. எனக்கு உட்கார்றதுக்கு அதிகாரம் இருக்குது. கபால் நாயா மிரட்டுறான் ரொம்ப. கபால் எப்படி வேணாலும் உட்காருவேன். சரிதா? வா நில்லு. கை கட்டு. வாய மூடு. உன் வாய மூடு. அத்தனை பிரச்சனை தான். டேய் யாரா? கையாளு தண்ணியில இருக்கு பார்த்தோன்னே பீமன் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா இப்படி தண்ணியில போனோன்னு உன்னை கண்டுபிடிப்பாரு. பின்னாடியே போனோம். பின்னாடியே போய் தண்ணியில இறங்கிட்டுனா பீமன் வருவாரு. துரியோதன மகாராஜா கரையேறி போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே திரும்பி போடுவாரு. சாபாஷ். இப்ப நாடு டேய் சத்தியமா நான் தர மாட்டேன் நாடு. டேய் இறந்துண்ணி உனதான நாடு. தேவியா உன் சமாச்சாரம் அந்த கூழ் ஆப்டா அதுக்கு மிளகா கிடையாது, மிளகா ஆப்டா அந்த கூழும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இறந்த பையனுக்கு 28 ராஜ்யமா? டாய் நான் இப்பொழுது நீ சொன்ன ஒரு தந்திரத்தை நான் கையாண்டு இப்பொழுதே செல்கிறேன் பின்புறமாக. அது இல்லடா. நான் யாருக்குடா? என்ன ஆலோசனை? இதுக்கு அப்புறம் நீ சொல்ல தேவையில்லை. அன்றைய நடக்க பூமிகளை ஆர்ப்பாட்டம்